ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேவிஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா பல வகையான பழச்செடி வந்து நம்ம வச்சுருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழச்செடி வந்து நமக்கு வந்து பழம் கொடுத்துட்ருக்காங்க. பழமுமே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் வந்து கும்குவாட்டை அரைஞ்சி நம்ம இப்போ டெய்லி பழம் எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு செடி பழமும் பழம் வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம், ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டோம், அப்புறம் வந்துட்டு மல்பெரி எடுத்து சாப்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போட்டா வந்து நான் இந்த செடி வந்து வச்சு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகுதுங்க. இது வந்துட்டு சும்மா அந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வேறு பெரிய பேரல் வந்து மாற்றி வைக்கலான் இருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. அதில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு 8 பழம் சப்போட்டா பழம் வந்து எடுத்துட்டேங்க. அது அவ்வளோ ஒரு அருமையாக, ரொம்ப இனிப்பாக, ரொம்ப சுவையாக, சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் போயிட்டு வாங்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி கூட இல்லைங்க. அதெல்லாம் கூட அவ்வளவு இனிப்பு சுவை இருக்காது. ஆனால் இந்த நம்ம மாடித்தோட்டத்தில் இயற்கை விவசாய முறையில் வந்துட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுனால என்னவோன்னு தெரியலங்க, அவ்வளோ ஒரு இனிப்பு சுவை அப்படி இருக்குதுங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து 8 பழம் வந்து எடுத்தேங்க. இப்போ 2வது முறையாக இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 2 பழம் சப்போட்டா பழம் வந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல கிளைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிளையிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து சத்துக்கள் வந்து பத்தலைங்க. நம்ம என்ன செய்யணும், இனிமேல் கொஞ்சம் பெரிய பேரல் வந்து வாங்கிட்டு அதில் வந்து மாற்றி வச்சோம்னா நமக்கு வந்து ஈல்டு நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் தான் இதுக்கு கிடைக்கிற சத்துக்கள் தாங்க கிடைக்கும். இனிமேல் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரிய பேரலில் வந்து மாற்றி வச்சோம்னா நமக்கு வந்து பழங்கள் வந்து நிறைய கிடைக்கும். இதோட சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சப்போட்டா பழம். எனக்கு வந்து மாடி தோட்டத்தில் நான் எந்த அளவுக்கு வந்து கீரைக்கும் காய்க்கும் வந்து நான் எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அதை விட 2 மடங்கு வந்து பழங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேங்க. நம்ம வந்து பழங்கள் வந்து கண்டிப்பாக தினமும் ஒரு பழம் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. அதனால் வந்து டெய்லி ஏதாவது ஒரு பழம் நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும். அது வந்து நம்ம வந்து ஆர்கானிக்காக சாப்பிடும்போது நமக்கு வந்து சத்துக்கள் வந்து இரட்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் என்னுடைய மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பல வகையான பழச்செடி வந்து நான் ஒன்றா கலெக்ட் பண்ணி, அதாவது மாடித்தோட்டத்துக்கு என்ன நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பழச்செடியை வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேங்க. தேங்க்யூ.